மகாபெரிவா திருடிகளே சரணம் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளுடைய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னை பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். நம்மளை இழந்தவர்கள், நம்மளை ஏளனமாக பேசியவர்கள், நம்ம இழந்தது எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு எளிமையான மந்திரம், ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம். அதை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த மந்திரம், ஆனால் நம்ம எதுவுமே எளிமையாக கிடைக்குதுன்னா பயன்படுத்த மாட்டோம் இல்லைங்களா? அதன்படி தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். அதனுடைய பலன் என்ன, யார் எப்படி என்ன செஞ்சாங்கங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கும்பகோணம் கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு பொண்ணு லக்ஷ்மி அப்படின்னு பேர். அது 14-15 வயசு தான் இருக்கும். அந்த காலத்தில் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளாரையே அவங்க வீட்டுக்கார் இறந்து போயிடுறாரு. அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வீட்டில் வச்சுக்கிறாங்க. எல்லாருமே அப்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி தப்பாக பேசுவாங்க இல்லைங்களா? இவங்க இவங்க முகத்தில் மூச்சிட்டு போகக்கூடாது, இவங்க குறுக்க வரக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, எந்த நல்ல காரியத்துக்கும் போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்ல, அந்த பொண்ணு வெளியிலே போகிறது கிடையாது, அவங்க அம்மா அப்பா எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. அவங்க வீட்டில் வெறும் அழுகை தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா, ஒரு சில மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கொடுத்து, இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வேறு ஆதரவு அப்படிங்கிறது யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா அப்பாவும் இறந்து போயிடுறாங்க. இதுதான் காலத்தின் கொடுமைன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த காலத்தில் ஒரு சில இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் இருந்துச்சுனாலும் ஒரு சில நல்ல ஒரு பழக்கங்கள் இருந்துச்சு. என்னென்னா, அந்த பொண்ணு கஷ்டப்படுறாங்கிறது தெரியுது, அதனால் யாரும் என்ன பண்ணலைன்னா தொல்லை பண்ணல அவங்கள. அதே சமயத்தில் உதவி செஞ்சாங்க. அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு நாள் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் அந்த பொண்ணு வெளியில் போகிறதே கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். யாராவது கொண்டு வந்து கொடுக்கறத சாப்பிடும். அந்த மந்திரங்களை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். சொல்லும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பொண்ணு முதல்ல ஆரம்பிக்கும்போது 100, 108, 1000 இப்படிலாம் ஆரம்பிச்சுது. இப்போ 1008 ஒரு தடவை சொல்லிடுச்சு அப்படின்னா ஒரு கரித்துண்டு எடுத்துக்கும், அந்த வீட்டில் கோடு போடும். வீடு ஃபுல்லாக ரொம்ப போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பி கோடு போடுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு பல கோடி முறை ஒரே ஒரு மந்திரத்தை அந்த பொண்ணு திரும்ப 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 சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நாட்கள் கழிஞ்சிருச்சு. சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த தெருவில் விளையாடும்போது இந்த பாட்டியை பார்க்கறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஆசையாக இருக்கும். அந்த பிள்ளைங்க என்ன பண்ணோம், அவங்க வீட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போய் அந்த பாட்டி கூட விளையாடுங்க. பாட்டிக்கு அதில் ஒரு சந்தோஷம். அந்த பொண்ணு பாட்டி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு சந்தோஷம், அந்த பாட்டிக்கும் ஒரு சந்தோஷம். அதில் ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா அழுதுகிட்டே இருக்குது. எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ஒரு குழந்தை மட்டும் அழுதுகிட்டே இருக்குது. அந்த பாட்டி கேட்குறாங்க, ஏன் நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த லக்ஷ்மி பாட்டி. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாங்க, அதனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. ஆனால் அந்த பாட்டி அந்த குழந்தைய கூப்பிட்டு, இந்த நாமத்தை நீ சொல்லு, உங்கள் அம்மாவை சொல்லு, நான் சொன்னதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நான் ஒரு 1008 முறை சொன்னேன்னா ஒரு கோடு போடுவேன், இந்த கோட்டை அழிச்சிட்டு நான் சொல்லி அது பலிதமானது, ஒரு உயிர் சக்தி பெற்றது, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் அப்பாவுக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு அந்த பாட்டி தானாக சொல்கிறாங்க. அந்த குழந்தைய அதை கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகுது. அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரி சொல்லுது. அவங்களுக்கு அப்போதைக்கு தோணாது இல்லைங்களா, யார் எதை சொன்னாலுமே ஒரு பெரிய மருந்தாக தான் இருக்கும். அப்போ அவங்களும் அதை கேட்டுட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இந்த குழந்தையும் அவங்க அம்மாவும் அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா தேறிட்டு வராரு, நல்லா இருக்காரு, நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால அது என்ன சொல்கிறது, ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அவங்க காது தானான்னு அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம கிள்ளி பார்க்குற மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு இது. அப்புறம் நேராக அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு வராங்க. ஆளாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டி வீட்டுக்கு பாட்டி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, எல்லோரும் இவ்வளோ நாள் நாங்கள் தப்பாக பேசிகிட்டு இருந்தோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டியை ஆசுவாசப்படுத்தி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஊர் ஃபுல்லாக பரவுது. ஒரு அம்மா ஓடி வராங்க அந்த பாட்டி வீட்டுக்கு.
நான் கடன் வாங்கிட்டேன், 200 தான் நான் வாங்கினேன், அதை என்னால் திருப்பியே கொடுக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க அந்த பாட்டிக்கிட்ட கதறாங்க. அந்த பாட்டி திரும்பவும் இந்த ஒரு கோடை அழிச்சிட்டு, இது நான் ஜபித்த மந்திரம், இதை நீங்கள் சொல்லுங்கள், அது 1008 முறை நான் சொல்லி எனக்கு அது உயிர் பெற்றது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. வாசலில் ஒரு செல்வந்தர் நின்றுட்டுருக்காரு. அவருடைய மனக்குறையை கொட்டுறதுக்காக அவர் வந்திருக்கார் அந்த பாட்டி வீட்டுக்கு. அவர் கேட்குறார் உள்ளே நடந்த அந்த சம்பாஷைகளை கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 200 காசை அந்த பாட்டிக்கு கொடுக்குறார். அந்த பாட்டி கொடுத்த அடுத்த நொடி அந்த அம்மாவின் கடன் தீர்ந்தது. இது எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வராங்க பாட்டி வீட்டுக்கு. இப்போது அந்த பாட்டிக்கு எல்லாரும் வைத்த பெயர் துக்கிரி பாட்டி. லக்ஷ்மி பாட்டிங்கிறது நம்ம சொல்கிறோம், அந்த பேர் மறைஞ்சி துக்கிரி பாட்டிங்கிறது தான் எல்லாருமே சொல்ல பேர். எங்கள் வீட்டுக்கு வரமாட்டிங்களான்னு ஒவ்வொருத்தரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர்லேயே ஒரு பெரியவாவுடைய தீவிர பக்தை ஒருத்தவங்க, அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு காஞ்சிபுரம் கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் பெரியவா கிட்ட போய் கேட்குறாங்க, பெரியவா எங்கேருந்து வரையல் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஊர் பேர் சொன்ன உடனே அங்கே தான் துக்கிரி பாட்டி இருக்காளே, அவள்கிட்ட போய் இந்த குழந்தைய கொடுத்து விபூதி பூச சொன்னால் எல்லாமே ஓடிட போகுது, நீ ஏன் அங்கேருந்து இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க பெரியவா. ஒன்றும் புரியல அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா திரும்ப குழந்தைய தூக்கிட்டு துக்கிரி பாட்டிக்கிட்ட இந்த மாதிரி பெரியவா சொன்னாங்கன்னொடனே அந்த பாட்டி சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தைக்கு விபூதி பூசி நல்லாயிடும் போ அப்படிங்கிறாங்க. அந்த பாட்டியை எல்லோரும் தொற்றினார்கள், ஏசினார்கள், எவ்வளோ வாங்கினாங்க. ஆனால் அவ்வளவையும் முறியடித்து வெளியில் போகலை, கோயிலுக்கு போகலை, பிரார்த்தனை பண்ணல, அபிஷேகம் பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த பாட்டி ராம நாமம் மட்டும்தான் வீட்டில் ஜபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சம்பாதிக்கலை, ஆனால் வாழ்ந்தாங்க. ராம நாமத்தின் மகிமை எவ்வளோ வேணாலும் பேசலாம். நம்ம எவ்வளோ தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பேசும் நேரத்தில் உங்கள் மனது, உங்களுடைய வாய் ராம நாமத்தை ஜெபித்து கொண்டிருந்தால் எல்லாம் வசப்படும். இது உண்மை. அந்த பாட்டி நினச்சாங்களா இவங்க எல்லாரையும் நம்ம வீடு தேடி வர வைப்போன்னு? இல்லை. அவங்களுடைய செயல் அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது, வெற்றியை கொடுத்தது. நீங்கள் இழந்ததெல்லாம் பெறுவதற்கு ஒரு அருமையான மந்திரம், எளிமையான மந்திரம், வழிபாடுங்கிறதே கிடையாது, அற்புதமான மந்திரம், 2 எழுத்து மந்திரம் ராமநாமம். இதை ஜபித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் கைவசம். நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.